மேரிக்கு ஒரு பெரிய கவலையை உண்டாக்கியிருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த குழந்தை தப்பிச்சனாலேயே கண்டிப்பா நான் யாரையாச்சும் இந்த மாதிரி கொலை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட தான் மேரி ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்திருக்கா. இதே மாதிரி ஒரு நாள் இன்னொரு குழந்தைய ரோட்ல பார்த்த மேரி அண்ட் நார்மா எப்படியோ ஒரு வழி பண்ணி அந்த ஒரு அபாண்டன் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு மேல் மாடியில இருந்து அந்த ஒரு குழந்தைய கீழே தள்ளி கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு குழந்தைங்களுமே கூட கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நார்மா பயந்து போனனாலேயே நார்மாக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ண மேரி அந்த ஒரு 3 வயசு குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொலையும் பண்ணி அந்த குழந்தையோட உடம்புல ஒரு கத்திரிக்கோல் மூலியமாக நிறைய மார்க்ஸ் போட்டு அந்த குழந்தையோட பிறப்புறுப்பை கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா நார்மாக்கு அழகாக ஒரு கிஃப்டாக கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இந்த ஒரு குழந்தையோட வயிற்றுல என் அப்படின்னு எழுதி நார்மாவை கூட்டி வந்து காட்டியிருக்காங்க. அதை பார்த்து பதறி போன நார்மா, என்ன பண்ணுற, விளையாடுறியா, என்னோட பேர்லாம் இதில் கோர்த்து விட்டுறாத அப்படின்னு சொல்லி இதை இப்போவே எம் அப்படின்னு மாற்று அப்படின்னு சொல்லி மேரியோட பேரில் இல்லை முதல் எழுத்தான எம் அப்படிங்கிற வார்த்தையாக மாற்றிருக்காங்க.